வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃபாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பட்டன் ஹோல் ஃபுட் யூஸ் பண்ணி மிஷினில் எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிஷின் இல்லாதவங்களுக்காக, அதாவது எலக்ட்ரிக் சிவிங் மிஷின் இல்லாதவங்களுக்காக கையாலே எப்படி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. எடுத்துருக்கிற ஃபேப்ரிக்கை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க ஃபேப்ரிக்கை. துணியை இந்த மாதிரி மடித்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் பட்டன் எடுத்துக்கோங்க. எந்த பட்டன் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பட்டன் எடுத்துக்கோங்க. இதோட பாதியை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச அதே ஃபேப்ரிக் பட்டன் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாதியில் இருந்து இந்த துணியில் நீங்கள் அளவு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம துணியை ஹாஃபாக மடித்து போட்டிருக்கிறோம். அதனால இந்த அரை அளவு, அதாவது பாதி அளவு நம்ம எடுத்து மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே நீங்கள் இன்னொரு லைன் போட்டுக்கணும். ஏன்னா இந்த மார்க் அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுற டைம் வந்து ஹோல் வந்து கொஞ்சம் கூட பெருசாகிடும். கொஞ்சம் கூட பெருசாகிறதுனால உங்களுக்கு வந்து பட்டன் ரொம்ப லூஸாக இருக்கும். உள்ளே போயிட்டு திரும்ப அப்படியே அதே மாதிரி வந்துடும். ரொம்ப லூஸாக இருக்கும் பட்டன் நீங்கள் உள்ளே விடும்போது. அதனால திருப்பி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுக்கான லைன் போட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் வந்து துணியை ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் விரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பட்டன் ஹோல் செய்கிறதுக்கான அந்த ஹோல் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஊசியில் நூல் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்டாக எடுத்துக்கோங்க. 2 நூல் வந்து இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 நூலையும் சேர்த்து நாம் இந்த மாதிரி ஊசியில் கோர்த்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 நூல் வந்து இருக்கும் உங்களுக்கு ஊசியில். இந்த மாதிரி கோர்த்து வெளியே எடுத்துக்கோங்க. நூலை வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்த இடத்துல 2 நூல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூப் மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். சரிங்களா? சாதாரணமாக நம்ம போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஹோல் நம்ம போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ஹோல் உள்ளே வந்து நீடில் விட்டுக்கோங்க. உள்ளே விட்டு வெளியே இந்த மாதிரி எடுக்கணும். கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. ஹோல் உள்ளாடி விட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி முடிச்சு போடாமல் வச்சுருக்குறோம். இதுக்காக தான் நம்ம முடிச்சு போடாமல் விட்டுருக்குறோம். இந்த லூப் இதுக்குள்ளே வந்து விட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த நாட் போடுவோம்ல, அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி நாட் இல்லாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஹோல் உள்ளாடி நீடில் விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் நீடிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நீடிலோட ஒட்டி இருக்கிற அந்த நூலை நீடிலுக்கு மேல் பக்கமாக எடுத்து போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தையல் இழுத்து விட்டுக்கோங்க. நூலை இழுத்து விட்டுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? திருப்பி நான் ஒன்று காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீடில் ஹோல் உள்ளாடி விட்டு கொஞ்சம் தூரம் தாண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த த்ரெட்டை நீடிலுக்கு மேலே சுற்றி போட்டதுக்கப்புறம் இழுத்து விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த ஹோல் முடிகிற வரைக்கும் இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி தையல் போடும்போது நூலை ரொம்ப இழுத்துக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இன்னும் வந்து இந்த ஹோல் வந்து இன்னும் பெருசாகிடும். பெருசாகும்போது உங்களுக்கு பட்டன் போடும்போது லூஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு அளவுக்கு ரொம்ப டைட் பண்ணாமல் இழுக்கணும். இதே மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இதே மாதிரி கம்ப்ளீட்டாக இதே சேம் ஸ்டிச் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். கம்ப்ளீட்டாக இந்த எட்ஜஸ் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சுட்டோம். இன்னும் ஒரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டிச் கூட போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த நீடில் மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி விடணும். விட்டதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோட ராங் சைடு இருக்குது. இந்த பக்கத்தில், அதாவது பின்பக்கத்தில் நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கணும். ஃப்ரண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால பேக்கில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு மிஷின் இல்லாமலேயே, எலக்ட்ரிக் சீவிங் மிஷின் இல்லாமலேயே பட்டன் ஹோல் ரெடி ஆயிடுச்சு.
ஒரு பக்கம் நான் நெருக்கமாக தையல் போட்டிருக்கேன், இன்னொரு பக்கம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு தையல் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் தைக்கும்போது பட்டன் ஹோல் தைக்கும்போது ஒரே இடைவெளியில் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம பட்டன் விடலாம். பட்டன் வந்து உள்ளே போகும்போது ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது. ஸோ கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு உள்ளே தைக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட்டன் அளவுலேயே தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸாக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.